டீலிமிட்டேஷன் 226 தொகுதி மறுசீரமைப்பு 1950 நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு பார்லிமெண்ட் அமைக்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் தொகுதி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 545 தொகுதி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ தொகுதின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 39 தொகுதியும், பாண்டிச்சேரிக்கு ஒரு தொகுதியும், யூபிக்கு வந்து 80 தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுக்குன்னு ஒரு கமிஷன் ஒன்று அமைச்சிருந்தாங்க. அந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் செட்டப். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மக்கள் தொகை கணக்கெடுத்து தொகுதியை வந்து மீண்டும் மறுசீரமைப்பு பண்ணணும். இது அவங்களுடைய வேலையாக இருந்தது. இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. நாட்கள் கழியுது. 1960 மக்கள் தொகை வந்து அளவிட முடியாத அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கும்போது அப்போதைய இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்கீமை வந்து நடைமுறைப்படுத்த பார்க்குறாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது போன்ற ஸ்கீம்ஸை வந்து அப்போதைய இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. எல்லா ஸ்டேட்டை வந்து இதை கோஆப்ரேட் பண்ணி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சவுத் இந்தியாஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாமே இதை நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1971 மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சென்சஸ் எடுக்கிறாங்க. சென்சஸ் எடுக்கும்போது சவுத் இந்தியாஸில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. நார்த் இந்தியாஸில் ஒரு சில ஸ்டேட்டில் குறைஞ்சிருக்கு, மற்ற ஸ்டேட்டில் வந்து குறையாமல் இருக்குது. அதனால் 1976 அப்போது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா 42வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று இயற்றி மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரல எல்லா ஸ்டேட்டும். ஸோ அதனால் இந்த மக்களவை தொகுதிகளோட மறுசீரமைப்பு வந்து இப்போ நடத்தப்படாது, நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸ்க்கு இதே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 25 இயர்ஸ் முடியுது, 2001 வருது. 2001க்கு முன்னாடி 1991 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுத்துருந்தாங்க. அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலை. அப்படின்ற பட்சத்தில் 2001 பிரதமராக இருந்த வாஜ்பாய் என்ன பண்ணாருன்னா 84வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இயற்றி இந்த மறுசீரமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 25 இயர்ஸ்க்கு இதையே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எவ்வளோ சீட்ஸ் இருந்ததோ அதையே ஃப்ரீஸ் பண்ணி 25 இயர்ஸ்க்கு இதே தான் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த 25 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 முடிகிறதுனால இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதற்கு சவுத் இந்தியாஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாருமே நாங்கள் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், நார்த் இந்தியாவில் வச்சிடல, அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் இன்னும் 25 இயர்ஸ்க்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்டோட ஃபெர்டிலிட்டி ரேஷியோ, அதாவது தாய்மார்கள் குழந்தை பெற்றக்கூடிய விகிதம் வந்து 2.1% இருக்கணும். ஆனால் தமிழ்நாடு 1.8, கேரளா 1.5 அப்படின்ற பட்சத்தில் அதை விட குறைவாக இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்டான யூபி வந்து பார்த்திங்கன்னா 2.8, பீகார் 3% இருக்கும்போது அவங்களுடைய பாப்புலேஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போது தொகுதி மறுசீரமைப்பு பண்ணக்கூடாது, பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் அதிகமாகும், இங்கே இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் கம்மியாகும். அதனால் நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாமே அவங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க.